உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் உடல் கற்றாழை நாற்றம் மற்றும் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன சார் கற்றாழை நாற்றம் என்றால் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். ஒரு சிலருக்கு வியர்வை சுரப்பிகள் மூலம் அளவிற்கு அதிகமாக வெயில் காலங்களில் நீர்த்தன்மை குறைந்து வெயிலுக்கு ஏற்றாற்போல் உடலில் இருக்கக்கூடிய படிப்படியாக தன்மைகள் குறைந்து கொண்டே வரும். அதனால் அவர்களுக்கு கற்றாழை நாற்றம் உடலில் அதிகரித்து விடும். அந்த கற்றாழை நாற்றத்தால் அக்குள் பகுதி மற்றும் முதுகு தண்டு பகுதியில் அதிகமாக வேர்வை சுரந்து ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். இதற்கு முக்கிய காரணம் உடலில் உப்பு சத்து அதிகரித்தல் இந்த நோய்க்கான முக்கிய காரணம். அடுத்ததாக இரத்தம் தூய்மையாக இல்லை என்றால் அவர்களுக்கு கற்றாழை நாற்றம் வீசும். இதனால் அவர்களுக்கு வெளி இடங்களில் செல்ல முடியாது. மேலும் வெயில் காலங்களில் தன்னுடைய சக தோழர்களோடு இருந்தால் அவர்களுக்கு துர்நாற்றம் வீசி சபையில் கூச்சப்படுகின்ற நிலைமை ஏற்படும். இந்த கற்றாழை நாற்றத்தை அறவோடு எந்த ஒரு வகையான பொருட்செலவும் இல்லாமல் பரிபூரணமாக சரி செய்து கொள்வதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தையும், அடுத்ததாக வயது வந்த பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் என்கிற நோய். ஒரு சிலருக்கு இந்த வெள்ளைப்படுதலால் உடல் மெலிதல் ஏற்படும், வயிறு அதிகமாக வலி ஏற்பட்டு அவர்களுக்கு வயிற்று உளைச்சல்கள் ஏற்படும், பெரும்பாடு நோய் என்கிற நோய் வரும். இவற்றையெல்லாம் அற்புதமான முறையில் சரி செய்து கொள்வதற்கான ஓர் மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை நன்னாரி. அன்பான நேயர்களே, இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நறுமணமுள்ள ஒரு வாசனை மூலிகை நன்னாரி. இதற்கு சித்தர்கள் பரிபாஷையில் பாதாள மூலி, நீருண்டி, ஆகாச கருட மூலி, பார்க்கொடி, அமுதவல்லி மற்றும் பல்வேறு வகையான பெயர்களில் இதை அழைத்து வருகிறார்கள். பார்ப்பதற்கு ஊசி போன்ற இலைகள், கரும்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை நன்னாரி. எல்லா இடங்களிலும் இது காணப்படும். கொடி கொடியாக சற்று மண்ணிற்கு கீழே புதைந்து கொண்டு ஓடும். ஆகையால் இதை கடினமான முறையில் கண்டுபிடிப்பது சிரமம் என்றாலும் இதனுடைய நறுமணத்தை கொண்டு நாம் கண்டுபிடித்து விடலாம். இதற்கு அளவிற்கு அதிகமாக நறுமணம் வீசக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையிலிருந்து நமக்கு தீர்க்கக்கூடிய நோய்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். யானைக்கால் வியாதி, பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கு இழந்த வாலிபத்தன்மையை மீண்டும் மீட்டு தருதல் மற்றும் உடலில் உள்ள கொப்பளங்களை மறையச் செய்தல், வண்டுக்கடி மற்றும் பல நாட்கள் இருக்கின்ற தோல் நோய்கள், இவையெல்லாம் இந்த மூலிகையில் இருந்து நாம் தீர்த்து கொள்ளலாம். உடலுக்கு ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணங்களை இந்த மூலிகை மூலம் நாம் தீர்த்து கொள்ளலாம். நன்னாரி சர்பத் என்று இப்பொழுது எல்லா இடங்களிலும் விற்கின்றார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த மூலிகைக்கு ஒரு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு உள்ளது. மேலும் இந்த மூலிகையிலிருந்து பல்வேறு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள், ரசாயன எதிர்ப்பு வினை. நம் உடலில் ஏதேனும் ரசாயன உரங்கள் பட்டாலோ அல்லது ரசாயனங்கள் பட்டுவிட்டாலோ தோலிற்கு அரிப்புத்தன்மை ஏற்படும். அந்த அரிப்புத்தன்மையை நீக்குவதற்கு நன்னாரி வேர் மற்றும் நன்னாரி இலை பயன்படுகின்றது. நன்னாரினுடைய வேரை அந்த அரிப்பு இருக்கின்ற இடத்தில் அரைத்து சிறிது மஞ்சளோடு சேர்த்து பூசி வந்தால் அந்த அரிப்பு இருக்கின்ற இடத்தில் இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அந்த அளவிற்கு இந்த மூலிகைக்கு ஒரு ஆற்றல் உள்ளது. யானைக்கால் வியாதி, எலிபென்ட் ஆசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய யானைக்கால் வியாதிக்கு இந்த மூலிகையினுடைய சமூலங்களை கொண்டு அரைத்து பத்தாக போட்டு வந்தால் படிப்படியாக யானைக்கால் வியாதியில் இருக்கக்கூடிய நீர் இறங்கி கொண்டே இருந்து சாதாரணமாக கால்களாக மாறிவிடும். மேலும் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் என்கிற நோயை, அந்த வெள்ளைப்படுதல் என்கிற நோய் உடல் உஷ்ணத்தால் வருகின்ற நோய். அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காகவே ஒரு கண்டெடுக்கப்பட்ட அற்புதமான மூலிகை நன்னாரி. பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்களை கொண்ட நன்னாரி மூலிகையும் நாம் எடுத்து கொண்டுள்ளோம். அடுத்ததாக அதனுடைய வேர். அன்பான நேயர்களே, நன்னாரி வேர் மிக சிறந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். வேருக்கு எப்பொழுதுமே அதிகப்படியான மகத்துவம் உள்ளது. ஏனென்றால் எந்த ஒரு மூலிகையும் எந்த இடத்தில் விளைந்தாலும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய சத்துக்களை உள்வாங்கி கொண்டு முளைத்திருக்கும். உதாரணமாக செம்பு சத்து பகுதியில் மூலிகை வளர்ந்தால் செம்பு சத்தை பூரணமாக இழுத்துக்கொள்ளும். அடுத்ததாக தங்கச்சத்து இருக்கின்ற இடத்தில் வளர்ந்தால் தங்கச்சத்தை பூரணமாக இழுத்துக்கொள்ளும். தாமிரச்சத்து, தங்கச்சத்து, இரும்பு சத்து
இப்படி எந்த இடத்தில் சத்துக்கள் அதிகமாக உள்ளதோ அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல மூலிகைகள் வளரும் தன்மை கொண்டவை. ஆகையால் வேருக்கு எப்பொழுதுமே ஒரு தனி மகத்துவம் இருப்பதால் நாம் நன்னாரி வேரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பசுனை. உடலுக்கு குளிர்ச்சி தரும், பல்வேறு வகையான ரோகங்கள் வராமல் உடலை கட்டழகோடு பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசுனை. நாட்டு பசும்பால் மிகுதியான அளவிற்கு பலம் தரும் பாஸ்பரஸ் மற்றும் கால்சிய சத்துக்கள் கொண்ட அற்புதமான ஒரு பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசுனையும் அதே அளவிற்கு மகத்துவம் உள்ளன. அடுத்ததாக நாட்டு பசு சாணம். சாணத்திலிருந்து பெறப்பட்ட விபூதி பஸ்மம் என்பார்கள். அந்த பஸ்மத்தை தினந்தோறும் நாம் நெற்றி பகுதியில் இட்டு வந்தால் நமக்கு நீரேற்றம் என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் உள்ள நீர்கள் படிப்படியாக அந்த விபூதி வழியாக உறிந்து கொண்டு தலையில் உள்ள அழுக்கு நீர்கள் வெளியேறிவிடும். ஆகையால் தான் சித்தர் பெருமக்கள் பஸ்மத்தை நீரு என்று சொல்லி நெற்றியில் அணிய சொன்னார்கள். இது அத்தனையுமே ஆன்மீகம் கலந்த அறிவியல் விஞ்ஞான பூர்வமாக உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அன்பர்கள் கண்டிப்பாக நெற்றியில் விபூதி தரித்தால் அவர்களுக்கு தலைப்பகுதியில் உள்ள துர்நீர்கள் படிப்படியாக உறிஞ்சி அவர்களுக்கு ஒற்றை தலைவலி மைக்ரேன் என்றார்கள் ஆங்கிலத்தில். அந்த மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி பூரணமாக நீங்கிவிடும். அடுத்ததாக நாட்டு பசுனை. இது மிக சிறந்த குளிர்ச்சியான பொருள் என்பதனாலும் துவையல் போன்ற பொருட்களை செய்வதற்கு நாட்டு பசுனை மிக உகந்த பொருள் என்பதனாலும் அதையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உப்பு. உப்பில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கறி உப்பை நன்றாக தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். உப்பை அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை. நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும். தேகத்தை கல் போல் இறுக்கிவிடும். ஒரு மனிதனுக்கு தேகம் நன்றாக இருந்தால்தான் ஆரோக்கியமாக அவர்கள் வேலை செய்வார்கள், ஓடி நடமாட முடியும். அந்த அளவிற்கு தேகத்திற்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் வராமல் பாதுகாப்பதற்கு நாம் உப்பை அளவோடு பயன்படுத்தலாம். அந்த வகையில் உப்பையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு. அன்பான நேயர்களே, மிளகு மிக சிறந்த ஒரு சஞ்சீவி மூலிகை. கிருமி நாசினி, கோழை அகற்றி, கபம் நீக்கி, பல்வேறு வகையான வயிற்று பகுதியில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு உள்ளது. இரத்தத்தை தூய்மை செய்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகிற்கு உள்ளது. மேலும் நெஞ்சு சளி என்பார்கள், மார்பில் சளி கட்டி கொண்டு விட்டால் அந்த சளியை கரைப்பதற்கு நாம் மிளகை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய கபசுரம் மற்றும் கபச் சளியை அடியோடு அறுத்து எடுத்து தள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிளகிற்கு உள்ளது. மிளகை நாம் வண்டுக்கடி மற்றும் பல்வேறு வகையான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். பகைவன் வீட்டிலும் மிளகு இருந்தால் சாப்பிடலாம் என்கிற ஒரு பழமொழி. 8 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம். ஏனென்றால் அதில் ஏதேனும் விஷம் இருந்தாலோ உடனடியாக நாம் கண்டுகொண்டு மிளகை 5 அல்லது 6 வாயில் இட்டு சுவைத்து வந்தோமானால் அதனுடைய சக்தியால் நமக்கு விஷம் முறிந்துவிடும். அந்த அளவிற்கு ஆற்றல் கொண்ட மிளகையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக புளி. துவையல் செய்வதற்கு அற்புதமான ஒரு இணைப்பொருளாக பயன்படுகின்றது. நாவறட்சி கட்டுக்குள் கண்டு வரும். மேலும் புளிப்பு சுவையை அளவோடு பயன்படுத்தினால் தோல் நிறங்களை பாதுகாக்கலாம். அளவிற்கு அதிகமாக புளிப்பு சுவையை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆகையால் அளவோடு பயன்படுத்தலாம். அந்த வகையில் புளியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் மற்றும் ஆண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான விஷக்கடிகள் மற்றும் இழந்த வாலிப தன்மையை மீட்கக்கூடிய அற்புதமான ஒரு துவையல் ஒன்றை நாம் செய்ய போகிறோம். அன்பான நேயர்களே, பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் மற்றும் ஆண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான விஷக்கடிகள் மற்றும் இழந்த வாலிப தன்மையை மீட்கக்கூடிய அற்புதமான ஒரு துவையல் ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் வாணலில் 10 மில்லி அளவிற்கு நாட்டு பசுநெய்யை உருக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக உருகிவிட்ட நாட்டு பசுநெய்யில் முதலில் நாம் 10 கிராம் அளவிற்கு புளியை வதக்க வேண்டும். அடுத்ததாக 10 கிராம் அளவிற்கு மிளகு,
5 கிராம் அளவிற்கு நன்னாரி வேர், 5 கிராம் அளவிற்கு நன்னாரி இலை, 'இறுதியாக தேவைப்படுகின்ற அளவிற்கு உப்பு. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் நாட்டு பசுநெய்யில் மிக அற்புதமான முறையில் பொன்னிறமாக வதங்கிவிட்டன. இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாட்டு பசுநெய்யில் அத்தனை பொருட்களும் பொன்னிறமாக வதங்கிவிட்டன. இவற்றை நாம் துவையல் பதத்தில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் நன்னாரி வேர், நன்னாரி இலை, மிளகு, புளி, உப்பு இவை அனைத்தும் நாட்டு பசுநெய்யில் பொன்னிறமாக வதக்கி அதை துவையல் பதத்திற்கு அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த துவையலுக்கு நாம் கடுகை இட்டு தாளிக்கவும். ஆகையால் நாட்டு பசுநெய்யை நாம் ஏற்கனவே வாணலில் விட்டு வதக்கி இருந்த அதே நெய்யில் 2 கிராம் அளவிற்கு கடுகை பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அடுத்ததாக நமக்கு தேவையான அளவிற்கு கறிவேப்பிலையை மீண்டும் பசுநெய்யில் வதக்க வேண்டும். அன்பான நேயர்களே, ஏற்கனவே நாம் துவையலாக அரைத்து வைத்த அந்த விழுதில் கடுகு மற்றும் கறிவேப்பிலையை சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, உடல் கற்றாழை நாற்றம் மற்றும் வெள்ளைப்படுதல் என்கிற நோய் உடையவர்கள் மட்டும் இந்த நன்னாரி துவையலை காலை வேளையில் சூடான சாதத்துடன் உப்பில்லாமல் பிசைந்து சாப்பிடவும், மற்ற பொருட்கள் ஏதேனும் சாப்பிட்டால் அதில் உப்பில்லாமல் சாப்பிட வேண்டும். பத்தியமாக இருந்து தொடர்ந்து 10 நாட்கள் இந்த துவையல் சாதத்தை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய கற்றாழை நாற்றம் பூரணமாக நீங்கிவிடும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்கிற நோய் உடையவர்கள் இதே வகையில் இந்த துவையலை உப்பில்லாமல் உணவாக 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு உடல் உஷ்ணங்கள் தணிந்து வெள்ளைப்படுதல் என்கிற நோய் தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, இந்த துவையல் மூலம் எவ்வாறு கற்றாழை நாற்றம் நீங்குகிறது என்பதற்கான விடையை சித்தர்கள் தருகிறார்கள். எப்படி என்றால், இந்த மூலிகையில் அளவிற்கு அதிகமாக நறுமணம் உள்ள ஒரு எண்ணெய் பசை இருந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணெய் பசையினுடைய ஆற்றல் என்னவென்றால், உடலில் வரக்கூடிய கற்றாழை நாற்றத்தை போக்கக்கூடிய மருத்துவ குணம் இருப்பதால் இந்த துவையலை நாம் உணவாக எடுத்துக்கொண்ட பொழுது நமது உடலுக்குள் சென்று அவை பூரணமாக மருந்தாக மாறிவிடுகிறது. ஆகையால் அந்த வேவை சுரப்பிகளில் இருக்கக்கூடிய கற்றாழை நாற்றத்தை படிப்படியாக போக்கி உடலில் நறுமணம் வீசக்கூடிய அளவிற்கு உடல் மாறிவிடும். அன்பான நேயர்களே, எவ்வளவு பொருள் செலவு செய்தாலும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அந்த வியாதியை மிக எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய
நன்னாரி என்கிற மூலிகையை கொண்டும் நம் வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய புளி மற்றும் கடுகு பல்வேறு பொருட்களை கொண்டும் நாம் அற்புதமான துவையல் ஒன்றை செய்து வைத்துள்ளோம். இந்த துவையல் மூலம் கண்டிப்பாக கற்றாழை நாற்றம் பூரணமாக நீங்கிவிடும். வயது வந்த பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கர்ப்பப்பை பிரச்சனை மற்றும் வெள்ளைப்படுதல் என்கிற நோயும் மிக எளிமையாக தீர்த்து கொள்ளலாம். ஆகையால் அன்பர்கள் கண்டிப்பாக இந்த துவையலை செய்து சாப்பிடலாம். பிறருக்கும் இந்த துவையலினுடைய மருத்துவ குணத்தை பற்றி கூறலாம். நன்னாரி மூலிகையை நம் வீட்டு தோட்டத்தில் எளிமையான முறையில் வளர்த்து வரலாம். ஒரு கொடியை நட்டு வைத்தால் போதும், கொடி கொடியாக படர்ந்து எல்லா இடங்களிலும் பரவக்கூடிய அற்புதமான மூலிகை நன்னாரியை நீங்களும் பயன்படுத்தலாம். பிறருக்கும் அதனுடைய மருத்துவ குணத்தை கூறலாம். நோய் உடையவர்கள் கண்டிப்பாக இந்த துவையலை சாப்பிட்டு நோயில்லாமல் வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக நன்னாரி என்கிற மூலிகையை கொண்டு ஆண்களுக்கு வரக்கூடிய கற்றாழை நாற்றம் மற்றும் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதே நன்னாரி வேரை மற்றும் இலைகளை கொண்டு நாம் அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு வண்டுக்கடி. இந்த வண்டுக்கடி என்றால் உடலில் பல்வேறு இடங்களில் சிறு சிறு கொப்பளங்கள் வடிவில் சிகப்பு வண்ணத்தில் உடல் முழுவதும் வண்டுக்கடி ஏற்பட்டுவிடும், அல்லது அதுவே தோல் நோயாக மாறிவிடும். இவற்றிற்கு முக்கிய காரணம் நம் வீட்டு தோட்டத்திலோ அல்லது பல்வேறு இடத்தில் இருந்து வந்து ஒரு வண்டோ அல்லது சிறு பூச்சிகளோ ஒருவரை கடித்து விட்டால் அவற்றை முழுமையாக நாம் கவனிக்காமல் மருத்துவம் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அவை இரத்தத்தில் அந்த விஷங்கள் ஊறி தோல் நோயாக மாறிவிடும். சாதாரணமாக இது நகர்ப்புறங்களில் பல்வேறு பருவநிலை மாற்றத்தால் வண்டுகள் தோன்றும். அந்த சிறு வண்டுகள் கடித்தால் தோல் நோயாக மாறிவிடும். அந்த தோல் நோய்க்கும் வண்டு கடி என்கிற நோய்க்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட மூலிகை நன்னாரி வேர், அடுத்ததாக நன்னாரி இலைகள். இவற்றோடு நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மற்றொரு மூலிகை சோற்று கற்றாழை, ஆலோவீரா என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றது. அன்பான நேயர்களே, சோற்று கற்றாழை என்கிற வறண்ட பிரதேசத்தில் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த சோற்று கற்றாழையினுடைய மேல் மடல் பகுதியை நீக்கிவிட்டு உட்பகுதி சதை, சோறு என்பார்கள், சோற்று கற்றாழை சோறு, அதை 7 முறை தூய்மையான நீரில் ஒவ்வொரு முறையும் கழுவி 7வது முறையும் நாம் தூய்மையான நீரில் கழுவி எடுத்து கொள்ளப்பட்ட சோற்று கற்றாழை சோறு தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, சோற்று கற்றாழை மிக சிறந்த ஒரு அற்புதமான பொருள். குமரி என்று பெயர். குமரி என்றால் இளமை, இளமையாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இதில் இருக்கக்கூடிய வேதி வினைப்பொருட்களால் நமக்கு உடலில் வரக்கூடிய நாற்றங்கள் மற்றும் உடலில் வரக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கும். பாதரசம் என்கிற மூலிகையை திரவ பொருளில் இருந்து திடப்பொருளாக மாற்றுவதற்கு சோற்று கற்றாழையினுடைய சதை நமக்கு மிகுந்த அளவில் பயன்படுகின்றது. மேலும் விஷக்கடிகள், விஷப்பூச்சிகள் ஏதேனும் நமக்கு இருந்தால் இவற்றை நாம் முறையாக உண்டு வந்தால் அவற்றில் இருந்து முழுமையாக மீட்டு கொள்ளலாம். சரும நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த சோற்று கற்றாழை. சித்தர்கள் இதனை குமரி என்று வர்ணிக்கிறார்கள். குமரி என்றால் என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய என்று பொருள். அந்த அளவிற்கு சோற்று கற்றாழைக்கு ஒரு மகத்துவம் இருப்பதால் அதையும் நாம் எடுத்து கொண்டு வைத்துள்ளோம். மேலும் இவை மூன்றையும் கொண்டு நாம் அற்புதமான ஒரு வண்டுக்கடி மற்றும் தோல் நோய்க்கான மருத்துவத்தை நாம் செய்ய போகிறோம். இவற்றை மூன்றையும் நாம் தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டு சலா 50 கிராம், ஒவ்வொரு பொருளும் 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு மூன்றையும் ஒன்றாக நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, சோற்று கற்றாழையினுடைய உட்பகுதி, சோற்று கற்றாழையினுடைய ஜெல் என்பார்கள், அது மற்றும் நன்னாரி வேர், நன்னாரி இலை, இவை மூன்றையும் நாம் சுத்தமான தண்ணீரில் கழுவிவிட்டு அதை நாம் அரைத்து எடுத்துள்ளோம். சற்று கலவையாகவோ அல்லது நீராகவோ நாம் அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். இந்த நீரை வண்டுக்கடி மற்றும் தோல் நோய் உடையவர்கள் காலை வேளையில் வெறும் வயிற்றில் 2 தேக்கரண்டி அளவிற்கு உள்ளுக்குள் சாப்பிட வேண்டும். கண்டிப்பாக வெறும் வயிற்றில் மட்டுமே சாப்பிட வேண்டும். சுமார் 1 மணி நேரம் எந்த வகையான திரவ உணவோ திட உணவோ அவர்கள் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். அன்பான நேயர்களை, பத்தியத்தை கடைபிடிக்காமல் விட்டுவிட்டால்
வண்டுக்கடி மற்றும் தோல் நோய்கள் சரியாக நமக்கு தீராது. ஆகையால் கண்டிப்பாக காலை வேளையில் வண்டுக்கடி மற்றும் தோல் நோய் உடையவர்கள் மட்டும் வெறும் வயிற்றில் 2 தேக்கரண்டி அளவிற்கு இந்த சாறை உள்ளே குடித்துவிட்டால் 1 மணி நேரத்திற்கு பத்தியத்துடன் இருந்து பிறகு 1 மணி நேரம் கழித்து அவர்கள் எந்த வகையான உணவையும் உட்கொள்ளலாம். இம்மாதிரியாக வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டும் அவர்கள் செய்து வந்தால் படிப்படியாக தோல் நோய்கள் மற்றும் வண்டுக்கடியினால் வரப்பட்ட சிறு சிறு கொப்பளங்கள் எல்லாம் மறைந்து நம் தோலிற்கு நல்ல நிறம் கிடைக்கும். இயல்பான நிலையில் நம் தோள்கள் திரும்பிவிடும். மேலும் இந்த மருந்தை கால் மண்டலம் 12 நாட்கள், அரை மண்டலம் 24 நாட்கள், 1 மண்டலம் 48 நாட்கள் இப்படி சாப்பிட்டு வரலாம். ஒரு சிலருக்கு 12 நாட்களில் வியாதி குணமாகிவிட்டால் இந்த மருந்தை சாப்பிடுவதை நிறுத்திவிடலாம். ஒரு சிலருக்கு அரை மண்டலத்தில் சரியாகும். அது அவர்கள் உடல்நிலையை பொறுத்து. இம்மாதிரியாக இந்த மருந்துகளை சாப்பிட்டு வரும் வேளையில் கண்டிப்பாக பத்தியம் காலை வேளையில் மட்டுமே இந்த மருந்தை சாப்பிட வேண்டும். 1 மணி நேரத்திற்கு எந்த வகையான உணவுகளையும் உட்கொள்ளக்கூடாது. இம்மாதிரியாக பத்தியம் இருந்து இவர்கள் இந்த மருந்தை சாப்பிட்டு வந்தால் பூரணமாக தோல் நோய் மற்றும் வண்டுக்கடியிலிருந்து மீண்டு விடலாம். அன்பான நேயர்களே, அளவிற்கு அதிகமாக தோல் நோய்களுக்கு நாம் பக்க விளைவுகள் இல்லாத மருந்தையே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பக்க விளைவு இல்லாத மருந்துதான் நம் உடல் நலத்திற்கு மிகவும் நன்மை. மேலும் பக்க விளைவுகள் உள்ள நவீன மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த மருந்தினுடைய ஸ்டீராய்டு அந்த தன்மையால் நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்படைய செய்யும். ஆகையால் எந்த வகையான பொருட்செலவும் இல்லாமல் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை நன்னாரி, சோற்று கற்றாழை இவை இரண்டையும் கொண்டு நாம் செய்துள்ள இந்த மருந்தை நோய் உடையவர்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். பிறருக்கும் இந்த மருந்தை பரிந்துரை செய்யலாம். நோயில்லாமல் நீங்கள் வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.